புதுக்கோட்டை அருகே 15 நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரிலிருந்து வந்த இளைஞரை அவரது சகோதரியின் கணவர் கொலை செய்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. இருவரும் சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த நிலையில் சொந்த ஊர் திரும்பிய போது கொலை நடந்துள்ளது. கொலைக்கு காரணம் பணமா, மைத்துனர் வீட்டு பெண்ணுடனான பழக்கமா? புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசல் அருகே உள்ள டி மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி சுப்பம்மா தம்பதியின் மகன் 32 வயது பாண்டி. இவருக்கு பானுப்பிரியா, பரமேஸ்வரி என்ற 2 சகோதரிகள் உள்ளனர். பாண்டி சுமார் 10 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியின் சகோதரியான பானுப்பிரியாவை புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் அருகே உள்ள அகரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 38 வயது சக்திவேல் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். தற்போது அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சக்திவேலும் கடந்த 10 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். சிங்கப்பூரில் பாண்டி சம்பாதித்த பணத்தில் அவரது சகோதரி கணவரான சக்திவேலுக்கு 13 லட்சம் ரூபாய் பணம் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியின் மற்றொரு சகோதரியான பரமேஸ்வரியின் திருமணத்திற்கு சக்திவேலிடம் கொடுத்த பணத்தை பாண்டி கேட்டுள்ளார். ஆனால் அவர் வாங்கிய பணத்தை கொடுக்காத காரணத்தால் சக்திவேலுக்கும் பாண்டிக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சக்திவேலின் அண்ணன் மனைவியோடு பாண்டிக்கு பழக்கம் இருந்துள்ளது. இதனை அறிந்த சக்திவேல் மைத்துனரை கண்டித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 ஆண்டு காலமாக பாண்டியும் சக்திவேலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து வந்துள்ளனர். இந்த 2 ஆண்டுகளில் இருவருக்கும் இடையே இருந்த முன்விரோதம் பகை நெருப்பாக கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியுள்ளது. சக்திவேல் அவரது சொந்த ஊருக்கு வந்துவிட்டு கடந்த 1.5 மாதத்திற்கு முன்புதான் மீண்டும் சிங்கப்பூர் சென்றுள்ளார். 1.5 ஆண்டுகளாக ஊருக்கு வராமல் சிங்கப்பூரில் இருந்த பாண்டி மைத்துனர் சிங்கப்பூர் வந்ததை அடுத்து அவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சொந்த ஊர் திரும்பியுள்ளார். பாண்டி சொந்த ஊருக்கு வந்ததை அறிந்த சக்திவேல் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவோடு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு அவரும் சிங்கப்பூரிலிருந்து சொந்த ஊருக்கு வந்துள்ளார். வியாழக்கிழமை மதியம் புதுக்கோட்டை அடுத்த பெருமாநாடு கிரஷர் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் பாண்டி நண்பர்கள் இருவரோடு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதிக்கு வந்த சக்திவேல் மற்றும் அகரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் ஆகிய இருவரும் பாண்டியிடம் சமரசம் பேசி அவரை 2 சக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். பாண்டியோடு வந்திருந்த இருவர் சக்திவேலுக்கும் பாண்டிக்கும் 2 ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் எங்கே அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை அறிய பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட் வரை அவர்கள் சென்றுள்ளனர். அப்போது ரயில்வே கேட் போடப்பட்டதால் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல முடியவில்லை. இதையடுத்து பாண்டியை சக்திவேல் அழைத்துச் சென்ற தகவலை பாண்டியின் குடும்பத்தினருக்கு அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாண்டி குடும்பத்தினர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் மாலையில் அன்னவாசல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அன்னவாசல் காவல்துறையினர் சக்திவேலை தொடர்பு கொண்டு கேட்டபோது மைத்துனர் பாண்டி தன்னிடம் பத்திரமாக இருக்கிறார் என்றும் தான் கொண்டு வந்து விட்டு விடுவதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து அன்னவாசல் காவல்துறையினர் இது மாமன் மச்சான் பிரச்சனை, அவர் வீட்டிற்கு வந்து விடுவார் என்று கூறி பாண்டியின் குடும்பத்தினரை அங்கிருந்து அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வையாபுரி அடுத்த இடையன்பாறை பகுதியில் ஆடையின்றி உடலில் காயங்களோடு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதாக அப்பகுதியினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு பொன்னமராவதி டிஎஸ்பி தலைமையில் சென்ற காரையூர் காவல்துறையினர் அந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை செய்தபோது அது பாண்டியின் உடல் என்பது தெரிய வந்தது. பாண்டியின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உடற்கூராய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பாண்டியின் உடலை காரையூர் போலீசார் கொண்டு சென்றனர்.
நேற்று மாலை உடற்கூராய்வு முடிந்த நிலையில் அந்த உடலை வாங்க மறுப்பு தெரிவித்த பாண்டியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சக்திவேலின் மனைவி அவரது குழந்தையுடன் பங்கேற்று தனது அண்ணன் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டும் என்று கூறி அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டார். பாண்டியை திட்டமிட்டு அவரது சகோதரி கணவரான சக்திவேல் கொலை செய்ததாகவும், சக்திவேலின் சகோதரர் பாலசுப்பிரமணியன், அகரப்பட்டியைச் சேர்ந்த மதியழகன், நவீன், சக்திவேல் உறவினரான புயல் செந்தில் ஆகியோர் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டினர். அவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். பாண்டியை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் வாக்குறுதி கொடுத்ததைத் தொடர்ந்து பாண்டியின் குடும்பத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர். பாண்டியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே பாண்டியின் உடலை பெறுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துச் சென்றனர். இந்த சம்பவத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சக்திவேல் தனிப்படை போலீசார் முன்பு சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய மற்றவர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.